ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு 4 அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில புதிய ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, டிசம்பர் 2024 அப்போ தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. என்னமான உத்தரவுனா, அதாவது இந்தியாவில் நிறைய பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தா இன்டர்நெட் இல்லாமல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்டர்நெட் இல்லாமல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கால் மற்றும் எஸ்எம்எஸ் அந்த வசதி இருக்கிற ரீசார்ஜ் பேக்கை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ட்ராய் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது எல்லாருக்குமே பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன், கால், எஸ்எம்எஸ் சேவைக்கான பொதுவான ஒரு ரீசார்ஜ் திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால், எஸ்எம்எஸ் மட்டும் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் கால், எஸ்எம்எஸ் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்குங்கன்ற மாதிரி ட்ராய் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ரீசார்ஜ் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா, ஜியோ மற்றும் ஏர்டெல் அதுக்கான ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் சேவைக்கு தனித்தனியே ரீசார்ஜ் செய்யும் திட்டங்களை அறிமுகப்படுத்தியது ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஜியோ மற்றும் ஏர்டெல் பார்த்தா ஒன்லி வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமல் எஸ்எம்எஸ் மற்றும் கால் பண்ணுறதுக்கான ஒரு புதிய ரீசார்ஜ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னமான ரீசார்ஜ் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஜியோவை பொறுத்த வரைக்கும் 458 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 84 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் மற்றும் 1000 எஸ்எம்எஸ் பார்த்தா இலவசமாக நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜியோ சினிமா மற்றும் ஜியோ டிவி ஆப்பை பயன்படுத்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 458 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 84 நாளைக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம் மற்றும் எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி 1958 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 365 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் நீங்கள் பேசிக்கலாம், 3600 எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வேணும் அப்படின்னா 1958 ரூபாய் புதிய ரீசார்ஜ் பிளானாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அதேமாரி ஏர்டெல் நிறுவனமும் அவங்களுக்கான ரீசார்ஜை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் 509 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 84 நாளைக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலை பேசிக்கலாம். அதேமாரி பார்த்தா 1999 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அன்லிமிட்டெட் கால் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஏர்டெல் மற்றும் இப்போதைக்கு உங்களுக்கு ஜியோ அறிவிச்சிருக்காங்க. விரைவில் பார்த்தா விஐயும் அவங்களுக்கான அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலுக்கான ஒரு இதை கொண்டு வருவாங்க. இது பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் வெறும் கால் மட்டும் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ரீசார்ஜ் திட்டம் உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்டெல், ஜியோ, விஐ சிம்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியே இருக்குது. அதாவது என்ன அப்டேட்னா, இப்போ நீங்கள் ஒரு சிம் மூலமாக 3 மாதம் வரைக்கும் ரீசார்ஜ் பிளான் போடுறீங்க அப்படின்னா அது 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விட்டுறீங்கன்னா அடுத்த 3 மாதம் வரைக்கும் உங்கள் சிம் கார்டு ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலனாலும் அடுத்த 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கான சிம் கார்டு ஆக்டிவாக இருக்கும். 3 மாதம் கழித்து போகுது அப்படின்னா உங்கள் சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் சிம் நம்பரை வேறு ஒருத்தருக்கு பார்த்தா புதிய சிம் கார்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மாறுபடும். ஒரு சில இதுக்கு பார்த்தா 3 மாதம் டைம் கொடுப்பாங்க, 3 மாதம் 15 நாள் டைம் கொடுக்குறாங்க ஒரு சில சிம் கார்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமே உங்களுடைய சிம் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை வேறு ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ட்ராய் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் 20 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் நீட்டிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்டெல், ஜியோ, விஐ ஆகிய சிம் கார்டுகளில் 20 பேலன்ஸ் வைத்திருந்தால் 4 மாதங்கள் வரை ரீசார்ஜ் செய்யாமல் பயனாளர்கள் நம்பரை தக்க வைக்கலாம் என ட்ராய் அறிவிச்சிருக்காங்க. ரீசார்ஜ் செய்யாமல் 90 நாட்கள் வரை நம்பரை தக்க வைக்கும் வசதி ஏற்கனவே உள்ள நிலையில் 20 பிடித்த மூலம் மேலும் 30 நாட்களுக்கு வேலிடிட்டி நீட்டிப்பு. பிஎஸ்என்எல் இந்த அவகாசம் 150 நாளாக உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் மட்டும்
150 நாள் வரைக்கும் உங்களுக்கான சிம்மை நீங்கள் ஆக்டிவாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதான் வந்து செகண்ட் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல குட் நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் 2 சிம் கார்டு வந்து பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு சிம் கார்டு மட்டுமே எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டியாக வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவீங்க, ரீசார்ஜ்லாம் பண்ணுவீங்க. பட் இன்னொரு சிம் வந்து பார்த்தா வெறும் ஆக்டிவேட்டுக்காக வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் சிம் கார்டு இருந்தால் போதுமானதுன்னு வச்சுருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து இந்த மாதிரி 20 ரூபா ரீசார்ஜ் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சிம் கார்டை நீங்கள் ஆக்டிவேட்டாக வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 4 மாதம் வரைக்கும் உங்களுடைய சிம் கார்டு ஆக்டிவேட் இல்லாமல் இருக்குன்னா 20 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து செகண்ட் அப்டேட். அதுக்கப்புறம் 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு குட் நியூஸை ட்ராய் அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் சிம்மில் நெட்வொர்க் இல்லாமல் நீங்கள் கால் செய்யலாம். அதுக்கான ஒரு புதிய வசதியாக ட்ராய் வந்து அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் யூசர் கேன் நவ் மேக் கால் யூசிங் எனி அவைலபிள் நெட்வொர்க் ஈவன் வென் தர் ஓன் சிம் ஹேஸ் சிக்னல் லாஸ். அதாவது இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் சிம் கார்டுக்கு வந்து சிக்னல் இல்லாமல் போகுது அப்படின்னா அதே இடத்துல இருக்க சிம் கார்டு டவர் கிடைக்குதுன்னா அதை வச்சு நீங்கள் கால் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொலைத்தொடர்புத்துறை ஒரு செம முயற்சி எடுத்திருக்காங்க. இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் இருக்குது பாருங்கள், இதான் அந்த ஸ்கீம். இதன் மூலம் அரசு நிதியளித்த மொபைல் டவர்களை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் நெட்வொர்க்கு சிக்னல் இல்லை என்றாலும் இனி கவலையே இல்லை. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தா சுதந்திரமாக அழைப்புகளை பேசலாம். இது வந்து பார்த்தா யுனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் மூலம் கட்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் அப்படின்னு ஒரு வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தா தமிழகத்துக்கு முன்கூட்டியே கொண்டு வந்தாங்க. சைக்ளோன் வந்துச்சு பாருங்கள் டிசம்பர் 2024. ஸோ கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த 5 மாவட்டங்களில் வந்து பார்த்தா சைக்ளோன் அப்போ இந்த இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் வசதியை வந்து பார்த்தா மத்திய அரசு தமிழக அரசுக்கு வந்து கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோனால் ஒரு சிம் டவர் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜியோ சிம் வந்து கிடைக்கல, டவர் கிடைக்கல அப்படின்னா அதே இடத்துல ஏர்டெல் நல்லா கிடைக்குதுன்னா ஜியோ வச்சு நீங்கள் ஏர்டெல் மூலமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இதுதான் ஐசிஆருக்கான வசதி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸராக இருக்கீங்க, ஏர்டெலுக்கான சிக்னல் வந்து கிடைக்கல, கால் பண்ண முடியாத பட்சத்தில் அதே இடத்துல ஜியோ டவர் வந்து நல்லா வந்து டவர் இருக்குது அப்படின்னா அந்த ஜியோ டவரை பயன்படுத்தி உங்களால் இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் மூலமாக நீங்கள் கால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு டவரில் இருக்க கனெக்ஷனை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து இப்போதைக்கு முதற்கட்டமாக செயல்பாட்டிற்கு விரைவில் இதுக்கான சேவையை கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு சிக்னல் ப்ராப்ளமே இருக்காது. எப்போனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கால் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு 3வது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் சாஞ்சர் சாதி அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களுக்கான கனெக்ஷன், அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா முதற்கட்டமாக உங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சேவை. 2வது வந்து உங்களுக்கு யாராச்சும் கால் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக தவறாக மெசேஜ் பண்ணுறாங்க அல்லது ஸ்கேம் பண்ணுறாங்க, மணி ஏமாத்துற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் தெரிவிச்சிங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து பார்த்தா பிளாக் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை மொபைல் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 4வது உங்கள் ஃபோனோட ஜெனுனஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாரி 5வது இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் காலில் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா சலுகைகள் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி இந்த ஆப் வந்து பயன்படுத்துது அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான 4 ஒரு அப்டேட்டை வந்து சூப்பராக வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.